குத்துச்சண்டைக்கும் மல்யுத்தத்துக்கும் பெயர் போன ஹரியானாவில் இருந்து வந்து துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்று ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் அந்த இளம் பெண். ஒலிம்பிக்கில் ஒரே ஒரு பதக்கம் வெல்வதே பல விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்நாள் கனவாக இருக்கும் நிலையில் ஒரே ஒலிம்பிக்கில் அடுத்தடுத்த நாட்களில் 2 பதக்கங்களை வென்று அசத்தியிருக்கிறார். அவர்தான் மனு பாக்கர். ஹரியானாவில் இருக்கும் ஜாஜர் மாவட்டத்தில் கோரியா என்னும் கிராமம் இருக்கிறது. அதுதான் மனு பாக்கரின் சொந்த ஊர். கப்பல் ஒன்றில் தலைமை பொறியாளராக வேலை செய்த ராம்கிஷான் பாக்கர் தான் மனுவின் அப்பா. 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி பிறந்த மனு குத்துச்சண்டை, டென்னிஸ், ஸ்கேட்டிங், மணிப்பூரி தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டு மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல பதக்கங்களை வென்றார். 2016இல் ரியோ ஒலிம்பிக் நடந்து கொண்டிருந்த போது மனுவுக்கு 16 வயது. அப்போதுதான் முதன்முறையாக துப்பாக்கியை கையில் எடுத்து பிராக்டிஸ் செய்து பார்த்திருக்கிறார். அந்த விளையாட்டும் அவருக்கு பிடித்து போனது. வீட்டுக்கு சென்ற மனு அப்பாவிடம் தனக்கு ஒரு துப்பாக்கி வாங்கி தருமாறு கேட்டிருக்கிறார். ஆனால் அவர் கேட்ட துப்பாக்கியின் அப்போதைய விலை 1.5 லட்சம் ரூபாய். என்னதான் மகள் மெடல்களாக வாங்கி குவித்தாலும் 1.5 லட்சம் ரூபாயை துப்பாக்கியில் இன்வெஸ்ட் செய்யலாமா என ராம்கிஷானுக்கு சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் மகளின் விருப்பத்துக்காக துப்பாக்கியை வாங்கி கொடுத்தார் ராம்கிஷான். 2 ஆண்டுகள் தான் பயிற்சி எடுத்தார் மனு பாக்கர். 2017இல் நேஷனல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடுதலில் உலகின் நம்பர் 1 வீரராக இருந்த ஹீனா சுதுவுக்கே அதிர்ச்சி கொடுத்தார். 242.3 புள்ளிகள் பெற்று பதக்கத்தையும் தட்டி சென்றார். அதே ஆண்டு நடந்த ஏசியன் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டவர் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். அடுத்த ஆண்டே மெக்சிகோ நாட்டில் நடந்த ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் கலந்து கொண்டவர் ஒரு வரலாற்றையே உருவாக்கினார். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தகுதி சுற்றில் ரெக்கார்ட் செட் செய்தவர். ஒலிம்பிக் பதக்கம் வென்ற அன்னா கரகாக்கி, 3 முறை உலகக்கோப்பை வென்ற செலின் கோபர்வில்லே ஆகியோரை வீழ்த்தி 237.5 புள்ளிகள் பெற்று தங்கப் பதக்கத்தை வென்றார். இதன் மூலம் இந்தியாவிலேயே மிக இளம் வயதில் துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்ற பெண் என்ற சாதனையை படைத்தார் மனு பாக்கர். அதே தொடரில் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் தங்கம் வென்றார். இந்த போட்டி முடிந்த அடுத்த ஒரே மாதத்தில் காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. இதிலும் தங்கப்பதக்கத்தை வென்று எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தார் மனு பாக்கர். ஆனால் ஏசியன் கேமுக்கு சென்றவர் 25 மீட்டர் ஏர் பிஸ்டலில் பதக்கத்தை தவறவிட்டார். ஏசியன் கேமில் பதக்கம் கிடைக்கவில்லை என்றாலும் அதே ஆண்டு நடந்த யூத் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்று வரலாற்று சாதனையை நிகழ்த்தி காட்டினார். 2019 ISSF உலகக்கோப்பையில் சௌரப் சௌத்ரியுடன் கைகோர்த்தார் மனு பாக்கர். இந்த முறையும் 2 தங்கப் பதக்கங்களை தட்டி சென்றார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் விளையாடவும் தகுதி பெற்றார். இதைத் தொடர்ந்து டெல்லியில் நடந்த ISSF உலகக்கோப்பை போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கமும், கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கமும், 25 மீட்டர் பிரிவில் வெண்கலப் பதக்கமும் வென்றார். இதனால் டோக்கியோ ஒலிம்பிக்கில் மனு பாக்கர் மீதான எதிர்பார்ப்பு எகிரியது. ஆனால் 1984 ஒலிம்பிக்கில் PT உஷாவின் பதக்கம் வெல்லும் கனவை ஒரு ஃபால்ஸ் ஸ்டார்ட் சிதைத்ததைப் போல மனு பாக்கருக்கும் ஒரு சம்பவம் அரங்கேறியது. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தகுதி சுற்றின் போது அவரது துப்பாக்கி திடீரென மக்கர் செய்தது. இதனால் பதறிப்போனவர் துப்பாக்கியை சரி செய்துவிட்டு மீண்டும் போட்டிக்குள் நுழைந்தார். ஆனால் இறுதி சுற்றுக்குள் நுழைய டாப் 8 இடங்களுக்குள் வர வேண்டும். அவரால் அதை செய்ய முடியவில்லை. சௌரப் சௌத்ரியுடன் இணைந்து கலப்பு இரட்டையர் பிரிவில் 7வது இடம் மட்டுமே பிடிக்க முடிந்தது. அன்று தவறவிட்ட பதக்கத்தை தான் இன்று பாரிஸ் ஒலிம்பிக்கில் வென்று ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் மனு பாக்கர். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் 221.7 புள்ளிகளை பெற்று வெண்கல பதக்கத்தை வென்று இந்த ஒலிம்பிக்கில் இந்தியாவின் பதக்க கணக்கை தொடங்கி வைத்தார். அடுத்த நாளே கலப்பு இரட்டையர் பிரிவில் சரப்ஜோத்துடன் களமிறங்கி மீண்டும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்று அசத்தி இருக்கிறார். இதன் மூலம் சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்றவர் என்கிற பெருமையை பெற்றிருக்கிறார் ஹரியானாவின் மனு பாக்கர்.